ஜெயமோகன் சிறுகதைகள். கோட்டை. வாசிப்பது சந்தீப். அனஞ்சியம்மை ஒரு சாக்குப்பையை அக்குளில் இடுக்கிக் கொண்டு வந்து சேர்ந்தபோது நான் கோயில் முற்றத்தில் இடிந்த திண்டின் மேல் அமர்ந்து பச்சை மாங்காய் தின்று கொண்டிருந்தேன். பிள்ளே, இங்கென நாணியம்மை தம்பிராட்டிக்கு வீடு எங்கையாக்கும் என்று அவள் கேட்டாள். அப்போது அவள் யாரென்று எனக்குத் தெரிந்திருக்கவில்லை. வடித்த காதுகள் தோளில் தொங்கின. இருமுலைகளும் இரு நீண்ட பைகளாக ஆடின. முலைக்காம்புகள் குப்புற நிலம் நோக்கியிருந்த பசுவின் காம்புகளைப் போல. இடையில் ஒரு வேட்டி மட்டும் கட்டியிருந்தாள். முகம் சிலந்திவலை போல சுருக்கங்கள் மண்டியிருந்தது. நரைத்த கண்கள். வாயே இல்லை. நூல் இழுத்து கட்டப்பட்ட சுருக்குப்பை போல உதடுகள் உள்ளடங்கியிருந்தன. எனக்க மாமியாக்கும். நான் விழிச்சு கொண்டு போறேன் என்று கொட்டையை வீசினேன். நான் நடக்க கிழவி ஆடியாடி தொடர்ந்து வந்தாள். கையால் சூழ்ந்திருக்கும் காற்றை தண்ணீர் போல தள்ளித் தள்ளி நடப்பது போலிருந்தது. பிள்ளே, பிள்ளே, ஒரு நல்ல நிக்கரு போடப்பிடாதா? இலையில்லா எட்டி பாக்குது என்று கையால் சுட்டிக்காட்டினாள். நல்ல கால் சட்டைதான். நான் சற்றுமுன் சிறுநீர் கழித்தபோது அதை உள்ளே விட மறந்துவிட்டிருந்தேன். அவசரமாக உள்ளே தள்ளி பித்தானை போட்டேன். தொட்டதும் மீண்டும் மூத்திரம் வருவது போலிருந்து. அது சரி, இப்பம் காற்றும் வெளிச்சமும் பட்டாத்தானே உண்டு. இனியில்லா கிடக்கு சோலி. சில்லற சோலியா? 10-60 வருஷம் இனி அதுல்லா கைப்பிடிச்சு வெளிச்சோண்டு போகும் என்றாள் கிழவி. 6 என்று கேட்டேன். பிள்ளை, கொக்கு பறக்குறத கண்டிட்டுண்டா? ஆமா. அதை அதுக்க மூக்காக்கும் வானத்திலே இழுத்துக்கிட்டு போறது. அதே மாதிரியாக்கும் ஆம்பளையாளுகள இந்த மூக்கு இழுத்துட்டு போவுது. நான் என் மூக்கை தொட்டுப் பார்த்தேன். கூர்மையாக இல்லை. அதுவா என்னை இழுத்து ஓட வைக்கிறது? அந்த மூக்கில்லை பிள்ளை, கீழ்மூக்கு. நான் அது எங்க இருக்கு என்றேன். இப்பம் அதை பாட்டுக்கு விடுங்க, பிறகு அதுவே பிள்ளைட்ட சொல்லும், என்னைய தூக்கி வச்சுக்கிடுன்னு. அனுத்திக்கிடே இருக்கும்லா? பச்சைப் பிள்ளை மாதிரில்லா பண்டுவம் பாக்கணும். கிழவி தனக்குத்தானே என சொல்லிக் கொண்டே வந்தாள். ஞான மார்க்கத்துக்கு கூட்டிட்டுப் போற குருசாமியில்லா அது? அதுக்கே வழி தெற்றினா பிறவு ரட்சையில்லை. நாணி மாமியின் வீட்டுக்கு முன்னால் சுகு நின்றிருந்தான். அவனும் மாங்காய்தான் தின்றிருந்தான். அவன் வீட்டு முன்பக்கம் கல்யாணப் பந்தல் அவிழ்க்கப்படவில்லை. கொல்லைப்பக்கம் இருந்த கலவரைக் கொட்டகையை அவிழ்த்துவிட்டிருந்தார்கள். பிள்ளே, இதாக்குமா வீடு என்றாள் கிழவி. ஆமா, உள்ளதான் இருக்காவ. எங்க வீட்டுக்கா என்று சுகு சொன்னான். எங்க வீட்டிலே கல்யாணம் இருக்கே. பெரிய கல்யாணம். அப்பி கல்யாண பண்டத்தை பத்திரமா வச்சுக்கிடணும், கேட்டுதா என்று கிழவி சொன்னள். அணஞ்சி வந்திட்டுண்டுன்னு போய் சொல்லணும். பண்டு வச்சி அணஞ்சேன்னு சொல்லணும் பிள்ளே. அவன் அணஞ்சி வந்தாச்சே என்று உள்ளே ஓடினான். நான் அவன் லூசு. மாங்காயை நக்குவான் என்றேன். அணஞ்சி எனக்கப்போ அளப்பங்கோடு சாத்தாவே, இன்னா கிடக்கேனே என்று சொல்லி மூட்டின்மேல் கையை வைத்து மேலேறினாள். வீட்டு முன் மூங்கில்களை ஊன்றி ஓலை வேய்ந்து தாழ்வான பந்தல். தரையில் சாணி தெளித்து இறுக்கியிருந்தார்கள். பந்தலில் வேந்திருந்த வெள்ளை வேட்டிகளை அகற்றிவிட்டார்கள். காலை வெளிச்சம் அதன் ஓட்டைகள் வழியாக தரையில் சில்லறை போல பரவியிருந்தது. அதற்கு அப்பால் வீட்டின் திண்ணையும் முகப்பும் நிழலாக இருந்தன. பந்தல் காலில் கன்றுக்குட்டியை கட்டியிருந்தார்கள். அது சுற்றிச் சுற்றி வந்து கயிறு இறுகி மூங்கிலில் ஒட்டிக்கொண்டு நின்று அதை நக்கிக் கொண்டிருந்தது. கிழவியைக் கண்டதும் உம்மா என்றது. நாக்கு வாழைப்பூ நிறத்தில் வளைந்தது. காளையாக்கும். என்னமாம் நக்கிட்டே இருக்கணும், நாக்காக்கும் இப்பம் பெலத்த இந்திரியம் என்றாள் அணைஞ்சி. பந்தலில் ஒரு பெஞ்சில் தானப்பன் அண்ணன் வெற்று மார்புடன் லுங்கி அணிந்து மல்லாந்து தூங்கிக் கொண்டிருந்தார். வாய் திறந்து பல்லின் அடிப்பக்கம் கரையாகத் தெரிந்தது. தொண்டைமுழை ஏறி இறங்கியது. புதிய தங்கச்செங்கிலி மார்பில் தழைந்து கிடந்தது. கையில் புதிய மோதிரம். நெற்றியில் மஞ்சள் களபத்தீற்றல். காலையில்தான் தானப்பன் அண்ணனும் லீலா அக்காவும் இலுப்பையடி யக்ஷகோயிலுக்குப் போய்விட்டு வந்திருந்தார்கள். லீலா அக்காவை தானப்பன் அண்ணன் கல்யாணம் செய்து 2 நாட்கள்தான் ஆகியிருந்தன. 4 கூட்டம் பிரதமன். அடை, கடலை, பருப்பு, சேமியா. எனக்கு கடலை பிரதமன் பிடித்திருந்தது.
தாணப்பன் அண்ணனும் லீலா அக்காவும் பேசிக் கொண்டிருக்கும்போது லீலா அக்கா 4 பக்கமும் பார்த்துக் கொண்டும் அவ்வப்போது சிரித்துக்கொண்டு தலை குனிந்தும் இருப்பதை நான் நேற்று அவர்கள் கோயிலுக்கு போகும்போது பார்த்தேன். தவளைக்கண்ணன் தொட்டுவிட தொட்டுவிட துடிக்கும் கை பட்டுவிட பட்டுவிட மலரும் என்று பாடியபடி தென்னை மரத்தில் ஏறினான். நான் அவனை பார்க்க என்னை பார்த்து கண்ணடித்தான். அணிஞ்சி குனிந்து தாணப்பன் அண்ணனின் உடலை பார்த்தாள். கையால் மெல்ல அவர் அணிந்திருந்த லுங்கியை விலக்கி பார்த்தாள். நான் வாய் பொத்தி சிரித்தேன். என்ன சிரிப்பு? வித்துக்குணம் பாக்கணும்லா என்றாள் அணிஞ்சி. நல்ல உரைச்ச உடம்பு. என்ன சோலி செய்யுதாரு? நான் அண்ணன் பட்டாளமாக்கும் தோக்கு உண்டு என்றேன். அதத்தான் இப்பம் பார்த்தேனே. வலிய தோக்கு ஒண்ணும் இல்லை. சாமானிய தோக்குதான் பிள்ளை. நான் பெஞ்சில் சென்று அமர்ந்தேன். அப்படி அமர்ந்திருக்கையில் நன்றாக வளர்ந்துவிட்டதாகவும் வெற்றிலை பாக்கெல்லாம் போட்டுக் கொள்ளலாம் என்றும் தோன்றும். ஆனால் வெற்றிலை தாளத்தில் கிள்ளிப் போட்ட காம்புகள்தான் கிடந்தன. ஒன்றிரண்டை எடுத்து வாயிலிட்டு மென்றேன். அரையிருளில் சுவரிலிருந்த புகைப்படங்களில் ஆணும் பெண்ணு ஜோடி ஜோடியாக முறைத்து பார்த்தனர். சுகுவின் அம்மாவின் சின்னவயது கல்யாண படத்தில் அவள் முன்னெற்றியில் தலைமயிரை இழுத்துவிட்டு காதோரம் பெரிய பூசூடி தடிமனாக புருவம் வரைந்து கண்மையை மீன்வால் போல நீட்டிவிட்டு தோளருகே பூரி போல உப்பிய கை வைத்த ஜாக்கெட் போட்டிருப்பாள். அருகே நாணி மாமியின் கல்யாண படம். அதில் மாமி நேரியதும் முண்டும் அணிந்து தலை குனிந்திருப்பார். மாதவன் மாமனின் கண்களில் பூனை போல 2 வெள்ளைப் புள்ளிகள் தெரியும். சாந்தா அக்காவின் கல்யாணப் புகைப்படம் கலர். அது நரைந்து காவி நிறத்தில் இருந்தது. அக்காவின் தலைமயிர் சாம்பல் பூச்சாக மாறியிருக்க அவள் கணவர் அச்சுதன் மாமாவின் மேல் ஏதோ மேலிருந்து வழிந்து முழுமையாக அழைத்திருந்தது. ஆனால் அக்காவின் ஒரு கண் மின்னுவது போல தனியாகத் தெரியும். லீலா அக்கா 11ஆம் கிளாஸ் பாஸான போது எடுத்த படத்தில் அக்கா தாவணி போட்டு கையில் புத்தகம் வைத்திருப்பாள். நாணி மாமி வெளியே வந்து, வந்தியா அணஞ்சி? வாடி என்றாள். உன்னைப் பற்றி வண்ணாத்தி மாதவி சொன்னா. இம்பிடு கஞ்சி வெள்ளம் உப்பிட்டு எடுக்கணும் பிள்ளை. வல்லாதே வருதே என்றாள் அணஞ்சி. தாரேன் என்று நாணி மாமி உள்ளே சென்றாள். அதிலே நல்லா கொஞ்சம் பருக்கையும் பற்றும் இடுங்க. கண்ணி மாங்கா உண்டா? வெள்ளத்திலிட்ட மாங்கா இருக்கு. எடுங்க. ஒரு பிடி அவியலோ துவரனோ உண்டெங்கிலும் கொள்ளாம் என்றாள் அணஞ்சி. மாங்காயை உடைத்து கூழாக்கி அதைத் தொட்டுக்கொண்டு அவியலை மென்றபடி அணஞ்சி கஞ்சியை குடித்தாள். இம்பிடு போல என்று மீண்டும் கேட்டாள். நாணி மாமி கொண்டு வந்து மீண்டும் ஊற்றிய கஞ்சியையும் குடித்தாள். பர்ரே என்று ஏப்பம் விட்டு கஞ்சி குடிச்சா இம்பிடு கருப்பட்டி எனக்கு வேணும். அதொரு சீலமாகிப் போச்சு, கேட்டியளா? கருப்பட்டியை வாயிலிட்டு சப்பியபோது அவள் கண்கள் மெல்ல மங்கலாயின. முகமும் கரைந்து மொத்தையாக ஆவது போலிருந்தது. நான் கன்றுக்குட்டியை அவிழ்த்துவிட்டேன். அது வாலை சுருட்டிக் கொண்டு பாய்ந்து துள்ளி ஓடியது. நாணி மாமி டே. அது போயி பாலு குடிக்கும் என்றாள். பிடிடே பிடி பிடி. நான் அதை பின்னால் ஓடிப்போய் பிடித்து மீண்டும் கொண்டு வந்து கட்டினேன். பசு அம்பே என்று கன்றை அழைத்தது. சவத்துக்கு ஒரே நினைப்பாக்கும் என்றாள் நாணி மாமி. வந்து பாருடி அணஞ்சி. பிள்ளை கிளந்து துடிக்கா என்றாள். அணிஞ்சி தாணப்பன் அண்ணனை பார்த்துவிட்டு நல்ல இரும்பு சாதனமாக்கும் என்றபடி எழுந்து பையைத் தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றாள். நீ போய் விளையாடலே என்றாள் நாணி மாமி. சுகு என்னருகே வந்து அக்காவுக்கு நெஞ்சுவலி என்றான். ஏன் என்றேன். அவளுக்கு நெஞ்சுவலில்லா என்றான் குழப்பமாக. அவன் மேல் பச்சை மாங்காய் வாசனை அடித்தது. எனக்கு காலையில் தின்ற மாங்காய் நினைவால் பல் புடித்தது. உனக்கு வீட்டிலே மாம்பழம் இருக்கா என்றேன். அம்மா உள்ள வச்சிருக்கா. உள்ளையா? வாரியா என்று அவன் ரகசியமாக அழைத்தான். நாங்கள் ஓசையில்லாமல் உள்ளே சென்றோம். அணிஞ்சி உள்ளே பொதியை அவிழ்த்துக் கொண்டிருந்தாள். நாணி மாமியும் சாந்தா அக்காவும் அருகே நின்றனர். சாந்தா அக்காவின் இடையிலிருந்த ஸ்ரீதரன் அவள் ஜாக்கெட்டை விலக்கி முலையை தூக்கி சப்பிக் கொண்டிருந்தான். ஐயைய! என்ன இது அம்மினி? படிச்ச பிள்ளைதானே? அதுக்கு எம்பிடு வயசு? அதாவது வார ஆவணியிலே 3-2 தாண்டியாச்சு. இப்பமும் வலிச்சு குடிக்குது. நிறுத்தப்பிடாதா? நிறுத்தினா எங்க கேக்கான்? வேப்பெண்ணெய் வச்சு பூசணும் பிள்ளை.
அதெல்லாம் பூசியாச்சு. வேப்பெண்ணெய் 8 காசாரு. ஒண்ணும் கேக்கேல்ல. நக்கி துப்பிட்டு குடிப்பான். ராத்திரியும் பக்கத்திலையா கிடப்பு? ஆமா. அவன் அப்பன் இங்க இல்லல்லா. பிள்ளை இது சரி வராது. கட்டிச் சென்னாரம் வச்சு பூசணும். 15 நாள் நின்னு கசக்கும். அம்மைன்னு சொன்னாலே கசக்கும். பெண்ணுக்க கசப்பு அவனுக்கு தெரியணும். பின்ன இனிக்கணுமானா 10-20 வருஷமாவும். நான் தாரேன். நான் அங்கேயே நின்றேன். சுகு, வாரியா என்றான். நீ போய் எடுத்திட்டு வாடே என்றேன். அணிஞ்சி பொதியிலிருந்து வாடிய இலைகளையும் சில வேர்களையும் எடுத்தாள். ஒரு கலம் சூடு வெள்ளம் வேணும். நல்லா கொதிக்கணும். அடுப்பிலே வெள்ளம் கிடக்குது. இத உள்ள இட்டு கொதிக்க வையுங்க. எங்கையாக்கும் எனக்கு பொண்ணு உருப்படி? உள்ள இருக்கா என்ற நாணி மாமி ஏட்டி வாடி என்றாள். உள்ளிருந்து ஏதோ குரல் கேட்டது. ஏட்டி வாடி. சும்மா என்று நாணி மாமி சொன்னாள். அணஞ்சி மருந்து போடணும்லா? உள்ளிருந்து லீலா அக்கா தளர்வான ஆடையுடன் வந்தாள். தூங்கி எழுந்து வருவது போலிருந்து முகமும் கண்ணும். மேலாடையை அள்ளி மேலே போட்டிருந்தாள். பிள்ளை க்ஷீணிச்சு போச்சே என்றாள் அணஞ்சி. என்னன்னு சொல்லுகது? பெண்ணெடுக்க விதியில்லா என்றாள் நாணி மாமி. பிள்ளை பயப்படாதீக. நல்லா மருந்திட்டு திளைப்பிச்ச வெள்ளம் போட்டு ஆவியும் வேதும் பிடிச்சா 2 நாளிலே வலி போயிடும் என்றாள் அணஞ்சி. லீலா அக்கா கண்களை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். என்னென்னு இப்படி போட்டு செய்யுதானுக என்றாள் நாணி மாமி. ஜெயிக்கணும்லா? ஜெயிச்சு கேறணும்லா? கோட்டையிலே கொடிய நாட்டினாத்தானே நிறைவு. நாணி மாமி உள்ளே போய்விட்டு வந்து தண்ணி திளைக்குது அணிஞ்சியே என்றாள். ஆரை ஜெயிக்குதானுக இவனுக என்றாள் சாந்தா அக்கா. பெத்த அம்மைய வேற ஆர? சுகு வந்து எடுத்தாச்சுலே என்றான். அதற்குள் ஒரு மாம்பழம் கீழே விழுந்தது. சாந்தா அக்கா திரும்பி பார்த்தாள். என்னடா? தேய். ஓடுடே என்று சுகு ஓடினான். நான் பின்னால் ஓடினேன். நாங்கள் வைக்கோற்போர் அருகே சென்று ஒளிந்து கொண்டு மாம்பழங்களை ஆளுக்கு 1 எடுத்துக்கொண்டோம். பச்சவரிக்கையாக்கும் சாறு மட்டும் உண்டும் என்றான் சுகு. பச்சவரிக்கை மாம்பழத்தின் தோல் கெட்டியானது. உள்ளே நாரும் சாரும் மட்டும்தான். ஆனால் நல்ல இனிப்பாக இருக்கும். சுகு மாம்பழத்தை கைகளில் வைத்து கசக்கினான். நானும் அதேபோல கசக்கினேன். கசக்கி கசக்கி தொளதொளப்பாக ஆக்கியபின் அதன் முனையைக் கடித்து சிறு ஓட்டை போட்டோம். அதன் வழியாக உறிஞ்சியபோது இனிமையான சாறு வந்தது. முழுக்க உறிஞ்சும் வரை நாங்கள் அதில் மூழ்கியிருந்தோம். பின்னர் அவற்றை வீசிவிட்டு ஆழ்ந்த ஏக்கத்தை அடைந்தோம். 1 கீழே விழுந்து போட்டு என்றான் சுகு. அதைக் கொண்டு வந்திருந்தா நீயில்லா தின்னிருப்பே. ஆமா, இது எனக்கு வீடில்லா. எனக்கு 1 கூடுதல் வேணும்லா? நீ எனக்கு வீட்டுக்கு வந்தப்பம் நான் உனக்கு மாம்பழம் கொடுத்தேல்லா? அதுக்கு முன்னாடி நான் 3 மாம்பழம் உனக்கு கொடுத்தேனே. அது புளிப்பு. உனக்க மாம்பழம்தான் புளிப்பு. புளிப்பு. தூ தூ தூ. அவன் அழுகை வர எனக்கு மாம்பழத்தை தாலே என்றான். இன்னா கிடக்கு. எடுத்து சூப்பு என்று கீழே கிடந்த மாங்கொட்டையைக் காட்டினேன். அவன் ஆவேசமாக என்னை அடித்தான். நான் அவனை தடுத்து புரட்டி அடித்தேன். இருவரும் வைக்கோலில் புரண்டு சண்டை போட்டோம். நான் அவனை பலமுறை அடித்தேன். அவன் அழுகையுடன் நான் செத்தா எங்க அம்மை உன்னை கொல்லுவா என்றேன். நான் உனக்க அம்மைய கொல்லுவேன். அவன் எனக்கு அம்மே என்று அழுதான். உனக்க அப்பனையும் கொல்லுவேன். உனக்க பாட்டியையும் கொல்லுவேன். எங்களுக்கு சாமி உண்டு. எங்க சாமி பெரிய சாமி தெரியுமா? அவன் கீழ்தட்டை நீட்டி மூக்கிலும் நீர் வழிய விக்கி விக்கி அழுதான். இனிமே நீ மாங்கா கொண்டு வருவியா? கொண்டு வருவேன். எத்தனை மாங்கா? 2. நான் அவனை மீண்டும் அறைந்தேன். 3 மாங்கா 3 மாங்கா. அதுல நீ எம்பிடு திம்பே. அவன் கண்ணீர் வழிய 1 என்றான். நான் அவன் மேலிருந்து எழுந்து நீ உனக்கு அம்மைகிட்ட சொல்லுவியா என்றேன். சொல்ல மாட்டேன். சரி போ என்றேன். அவன் விசும்பிக் கொண்டே போனான். அவன் சொல்லாமலிருக்க மாட்டான். மேலும் எங்களை சாந்தா அக்கா பார்த்தும் விட்டாள். வீட்டுக்கே போய்விடலாம், அதுதான் பாதுகாப்பு.
நான் வைக்கோற் போரைச் சுற்றிக் கொண்டு உரப்புரை வழியாகச் சென்றேன். அங்கே தாணப்பன் அண்ணன் உரப்புரை சுவர் மறைந்து நின்று சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தார். லுங்கியை தொடைக்குமேல் தூக்கிச் சுருட்டி மயிர் படர்ந்த தொடையை வருடிக் கொண்டிருந்தார். ஏணியுடன் வேலைக்கு அப்பால் சென்ற ராயப்பன், என்னவே புதுமாப்பிள்ளை, ஊது தேரு என்றார். ஊதணும்லா என்றார் தாணப்பன் அண்ணா சிரித்தபடி. அணஞ்சி வாரத பாத்தேனே, வயலு உழுது மரிச்சிட்டாச்சு போல என்றார் ராயப்பன். பட்டாளம்பிள்ளை, ஆடு உழுத வயலும் உண்டு, ஆனை உழுத வயலும் உண்டு, பாத்துக் கிடுங்க. ஆனைக்க கதைய அணஞ்சு சொல்லட்டு என்று தாணப்பன் அண்ணன் சிரித்துக் கொண்டே சொன்னார். நம்ம பாக்கரன் கெட்டினப்ப 10 நாள் அந்த தெருவிலே போக முடியாது. குட்டி கிடந்து நிலைவெளிப்பா. ராத்திரியிலே இவன் காலம்பர அணஞ்சி என்றார் ராயப்பன். தாணப்பன், இப்பம் அங்க அலறலும் வெளியும் கேக்குல்லா என்றார். ஹெஹெஹே என்று சிரித்து, வலிச்சாச்சுன்னா அந்த தும்ப கொடுங்க, பட்டாளம் சீக்ரெட்டில்லா என்றார் ராயப்பன். தாணப்பன் அண்ணா கொடுத்து சிகரெட் துண்டை வாங்கி ஆழமாக இழுத்து, நல்ல சாதனமாக்கும். முல்லப்பூ மணம் என்றார். சிகரெட்டில் முல்லைப்பூ மணத்தை நான் பார்த்ததில்லை. நான் சற்று அருகே சென்றேன். அது வேறு ஏதோ மணம். வாரேன் என்று ராயப்பன் செல்ல தாணப்பன் அண்ணா என்னை பார்த்தார். என்னடா அணஞ்சு விழிச்சா, ஏன் அப்படிச் சொன்னேனே என்று எனக்கே தெரியவில்லை. என்னத்துக்கு என்றார் தாணப்பன் அண்ணா. தெரியாது. சரி வா என தாணப்பன் அண்ணா நடந்தார். அண்ணா, பட்டாளத்திலே உனக்கு தோக்கு உண்டா? உண்டு. பெரிசா? ஆமா. அத வச்சு சுடலாமா? ஆமாடே. நானும் சுடுவேன். டோ டோ டோ. பந்தலில் மீண்டும் கன்றுக்குட்டி மூங்கிலில் சுழன்று தலையை தூக்கி நக்கிக் கொண்டிருந்தது. சுவருக்கு அப்பால் லீலா, அக்கா அக்கா, ஐயோ ஐயோ எனக்கு அம்மே, ஐயோ என்று அரற்றிக் கொண்டிருந்தாள். அக்கா அழுவுதா? அவளுக்கு கொஞ்சம் அழுகை கூடுதலாக்கும் என்றபடி தாணப்பன் அண்ணா அமர்ந்தார். அக்காவுக்கு நோவுது என்றேன். நொந்தாத்தான்லே அடங்கு வாழுக என்ற தாணப்பன் அண்ணா ரேடியோவை எடுத்து திருகினாள். அதில் ஏதோ இந்திப்பாட்டு ஓடத் தொடங்கியது. எல்லா வரியும் ஹே ஹே என்று ஒலித்தன. உள்ளிருந்து அணஞ்சி குனிந்து வந்தாள். பிள்ளே, தைலத்தை இங்கென வச்சேன். குப்பி இருக்கான்னு பாருங்க. இங்க இருக்கு என்று நான் எடுத்துக் கொடுத்தேன். விழுந்து கிடந்திருக்கு என்ற அணஞ்சி தாணப்பண்ணனிடம் கையூக்கு நல்லதாக்கும். ஆனா தேக்கு மரத்து வேரோட பிழுதெடுக்குது, ஆனை பூவும் பறிக்கும். பட்டாளம் பிள்ளை கண்டிட்டுண்டா என்றார். இல்லை. இருப்பு கண்டா என்னமோ ராஜ்யம் ஜெயிச்ச மகாராசா போலேயாக்கும் என்ற அணஞ்சி முட்டில் கை வைத்து, என்னமாம் ஜெயிச்சிட்டே இருக்கணுமே என்று உள்ளே சென்றாள். மீண்டும் அக்காவின் அழுகையும் முனகல்களும் கேட்டுக்கொண்டிருந்தன. நான் போறேன் என்றேன். உனக்கு வீட்டிலே அப்பு அண்ணா இருக்கறாளே? இருக்காரு. நான் சொன்னேன்னு சொல்லு, நான் தோப்புக்கு போறேன். சாதனம் கையிலே உண்டுண்ணு. சாதனம்னா? நீ அது அறிய வேண்டாம். போய் சொல்லு போரும். நான், எனக்கு தெரியும், பட்டாளச் சாராயம் என்றேன். போடா. நான் எழுந்து நின்று தலையை ஆட்டி, எனக்கு தெரியும் என்றேன். தாணப்பன் அண்ணா மடியிலிருந்து 50 பைசாவை நீட்டி, இத வச்சுக்க. மிட்டாய் வாங்கி தின்னு என்றார். நான் அதை வாங்கி பையில் போட்டுக்கொண்டு வீட்டை நோக்கி ஓடினேன். அதைக் கொண்டு பீடி வாங்கி இழுத்துப் பார்த்தால் என்ன என்று தோன்றியது. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.